மிளகு ஜீரகம் ஃப்ளேவரோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். வணக்கம் நட்புகளே, கோழி பொரிக்க போகிறேன் லஞ்சுக்கு. அதுதான் உங்களோட ஷேர் பண்ண போகிறேன். கம்மியான பொருளை சேர்த்து சிம்பிளாக பொரிக்கிறது எப்படி பார்க்கலாம் வாங்க. 200 கிராம்ஸ் சிக்கன் இருக்கும். அதில் ஒரு பிஞ்ச் மஞ்சப்பொடி போட்டிருக்கேன். அப்புறம் கருவேப்பிலை எடுத்து வச்சுருக்கேன். ஒரு 1/4 டீஸ்பூன் மிளகு, 1/4 டீஸ்பூன் ஜீரகம், உப்பு கொஞ்சம், அதுவும் ஒரு 1/4 டீஸ்பூன் அளவு போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் ஒரு ஸ்பூன் தயிர், 1 டீஸ்பூன் அளவுக்கு தயிர். இப்போ இந்த மிளகையும் ஜீரகத்தையும் கொரனே இடிச்சுக்கலாம். ரொம்ப நைஸாக இடிக்கணும்னு அவசியம் இல்லை. இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 1/4 ஸ்பூன் போட்டாச்சு. கொரன்னு இடிச்சதை நான் இதில் ஆட் பண்ணிட்டேன். எல்லாத்தையும் பிசைஞ்சிக்கலாம். நல்லா பெசரி வச்சுருவோம். மிளகு ஜீரகம் இடிக்க முடியல உரலில் போட்டு அப்படின்னா நம்ம வீட்டில் மிளகுத்தூளும் ஜீரகத்தூளும் இருந்ததுன்னா அது கூட போட்டுக்கலாம். பட் ஆனால் இந்த மாதிரி கொஞ்சம் கொரன்னு இருக்கும்போது தான் அது நல்ல ஃப்ளேவராக இருக்கும் சாப்பிட்றதுக்கு. கடாயில் 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிருக்கேன். ஒரு 4-5 கருவேப்பிலையும் இதில் பிச்சு போட்டிருக்கேன். எல்லாத்தையும் பெசரி எண்ணெயில் போட்டுடலாம். மசாலாலாம் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் அப்படியே வச்சதுக்கப்புறம் தான் இப்போ நான் எண்ணெயில் போடுறேன். பெரட்டி வச்சுக்கலாம். நடுவில் திறந்து பெரட்டி பாருங்க. ஒரு 3-4 மினிட்ஸ் தான் ஆயிருக்கும். ஆனால் ஏன்னா கம்மி அளவு இல்லைங்களா, அதனால் சீக்கிரமாக வெந்துருச்சு. இந்த மிளகு ஜீரகம் ஃப்ளேவரோட இது ரொம்ப சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மோட்டிவேஷனாக இருக்கும். தேங்க்யூ, பாய். அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.